ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் தி ஈவில் லார்ட் ஆஃப் தி இன்டர்கேலக்டிக் எம்பையர் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல 2 வருஷத்துக்கு ஹைப்பர் ஸ்லீப்புக்குள்ள போன லியாம முடிச்சுக்கிட்டு ஆமா எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க அந்த மீடியுமே எக்ஸாக்டா 2 வருஷம் ஆயிடுச்சு. உங்க ஸ்லீப்ல நாலேஜ் மட்டும் இல்லாம உங்க பாடியுமே ஸ்ட்ரென்த் ஆக்கிருக்கும். அதனால அந்த ட்ரைனிங் உங்க உடம்பு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாகியும் நீங்க போன 2 வருஷத்துல நான் அந்த நிலத்தை பாத்துக்கிட்டேன். இப்போ இருக்க எக்கனாமி இதுதான். இதை பார்த்து இல்லையாமோ நான் போன டைம்ல நல்லாவே பாத்துக்கிட்டேன், நல்ல வேலை செஞ்ச அம்மாகி அப்படின்னு சொல்ல அம்மாகியோ ரொம்ப நன்றி சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அந்த பிளானட்டோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாக்குறாங்க. கூடவே அங்க இருக்க மொபைல் நெட்ஸை பாக்குறாங்க. இதை பார்த்து இல்லையாமோ இது ரோபோட் வேற இருக்கா அவனு மனசுக்குள்ள நீட்டாக்கு மட்டும் இது காட்டினா வாய பொழுது போயிடுவான்ல. அம்மாகியோ இந்த மொபைல் நெட்டை நாங்க மெயின்டைன் பண்ணாம இருக்கோம், அதனால இப்போ இதெல்லாம் வேலை செய்ய முடியாது. இல்லையாமோ இது நான் பைலட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி இருக்கே இது ஒரு வாழ்நாள் கனவா இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும். அம்மாகியும் அப்படின்னா நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன், இப்போதைக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி வச்சுப்போமே. இப்போ இல்லையாமோ உள்ள போய் உட்காந்துட்டு வாய் பொழுது பார்த்துட்டு இருக்க. அம்மாகியும் இதை நீங்க மேஜிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த ரோபோட் பண்ணும். இப்ப அவனுமே அதை மூவ் பண்ணி பாக்குறேன். அட இதுல சண்டை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல அம்மாகியும் சரி நான் அதுக்கு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றா. இப்போ அங்க இருக்க ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு அங்க பிராக்டிஸ் மேட்ச் நடக்குது. அதுல லியாம் கோமா வந்து அடிக்க பார்த்தா அங்க எதிரி கீழே விளையாடுறான். அப்புறம் தான் லியாமுக்கு ஒரு சந்தேகம் வருது, நீ என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கியா, வெறுனே தோத்த மாதிரி இருக்கு, ஒழுங்கா சண்டை போடு அப்படின்னு சொல்ல அந்த நைட்டுமே என்ன முடிச்சிருங்க அப்படின்னா நான் உண்மையா சண்டை போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி ஈஸியாவே லியாம தோக்கடிச்சிடுறாங்க. அம்மாகியும் மேட்ச் முடிஞ்சது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க என்ன விஷுவலைஸ் பண்றீங்களோ அதுதான் அந்த ரோபோட்டும் செய்யும். இந்த மேட்ச்ல அந்த கேப்டன் கிட்ட நிறைய ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அதை விஷுவலைஸ் பண்ணாரு, அவரும் ஜெயிச்சாரு. லியாமோ அப்ப நான் சும்மா நடந்தா மட்டும் போதாதுல, எனக்கு ஒரு டீச்சர் வேணும், எனக்கு பவர் வேணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதனால இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஃபைட்டிங் டீச்சரை எனக்கு கூட்டிட்டு வாங்க. என்னோட பழைய வாழ்க்கையில பவர்ல இருக்கிறவங்க என்னை போட்டு மிதிச்சாங்க, அதனால இந்த வாட்டி நான் பவர்ல இருந்து மத்தவங்களை மிதிக்க போறேன். அதை நான் பண்ணணும்னா எனக்கு நிறையவே பவர் தேவை. இப்போ லியாமுக்கு ஒரு டீச்சருமே வராங்க. அவரு பாக்குறதுக்கு சாமுரை மாதிரி இருக்காரு. அவரும் நான் தான் வே ஆஃப் தி ஃபிளாஷோட மாஸ்டர், என்னோட பேரு யாஷிஷி. இதை பார்த்து லியாமோ ஆட இவர் நிஜமால ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்காரு, நான் தான் அவங்களை கூப்பிட்டேன், நீங்க தான் எனக்கு ஒரு டீச்சரா இருக்கணும். அந்த மாஸ்டரும் இருக்கிறதுலே பெஸ்ட் டீச்சரை கேட்டியாமே, இந்த வே ஆஃப் தி ஃபிளாஷ் இருக்கிறதுலே பெஸ்ட் தான், ஏன் இது யூனிவர்ஸ்ல பெஸ்ட்னு சொல்லலாம், ஆனா அது அதோட மட்டும் முடியாது, இதை இனிமே இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு முடிவே கிடையாது. இதை பார்த்தா மாக்கியும் மாஸ்டர் இவரை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல லியாமோ இல்ல இவர் இப்படி பேசுறாருன்னா கண்டிப்பா இவர் உண்மையா தான் இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்வாட்மேன் மாஸ்டர் எல்லாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க, நான் நிறைய பாத்துருக்கேன். ஆமாங்கியுமே இருந்தாலுமே அவர்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல அப்படின்னு சொல்ல லியாமோ நீ சொல்றது பாயிண்ட் இருக்குதான் மாஸ்டர் யாஷிஷி, உங்களோட திறமையை எங்களுக்கு ஒரு வாட்டி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க இப்போ அவருமே தன்னோட டெக்னிக்கான வே ஆஃப் த ஃபிளாஷை அவங்களுக்கு காட்டுறாரு. அவரும் இது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக், நான் இதை உங்ககிட்ட ஒரு வாட்டி மட்டும் தான் கட்டுவேன், அதனால நல்லா பார்த்து கத்துக்கோ. லியாமோ புரிஞ்சுது அம்மாகி இது ரெக்கார்ட் பண்ணு சொல்ல அவளுமே ரெக்கார்ட் பண்றா. ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழை எடுக்காமலே உள்ள வைக்க பார்த்தா சுத்தி இருக்க கட்டுமரங்கள் உடஞ்சு போகுது. இதை பார்த்து லியாமோ வாயை பொழுது போறான், அது எப்படி வெட்டினீங்க அம்மாகி, அவர் எப்படி பண்ணாரு இதை பாத்தி அப்படின்னு கேட்க அம்மாகியும் இல்ல அவரோட ஸ்வாட எடுத்து மட்டும் தான் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல லியாமோ அப்படின்னா அம்மாகி வேலையே அதை நோட்டீஸ் பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா அவர் வெட்டினாரா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்னையுமே உங்களுக்கு சிஷனை ஏத்துக்கோங்க. அவருமே நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துக்கு அவர் திரும்பி போறாரு. இந்த கட்டையெல்லாம் அண்ணன் ஏற்கனவே கட் பண்ணி வச்சது, சும்மா ஆட்டினவனே விழுந்துருச்சு, முட்டா பையங்க இது கூட நோட்டீஸ் பண்ணாம இருக்கானுங்க பாரு, இந்த மாதிரி ஒரு முட்டாள் கிடைச்சிருக்கான், ரொம்ப நாளைக்கு சோத்துக்கு கஷ்டப்படுதாவல. இது எல்லாத்தையுமே அந்த கைடுமே சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பிரின்சஸுமே பைரட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறா. அவளும் அமைதிக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்களே அதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்ல அந்த பைரட் கோவாசுமே நீ பயத்துல வரமாட்டேன்னு நினைச்சேன் ஆனா வந்துட்டியே அப்படின்னு சொல்ல கிறிஸ்டியானாவோ ஏதாச்சும் தப்பா ஒரு மூவ் பண்ணா போதும் சுத்தி இருக்க என்னோட ஆர்மி உன்னை சதைச்சிரும். அந்த பைரட்டும் எனக்கு தான் தெரியுமே, ஏன்னா நான் தானே அவனுங்களை வர சொன்னேன். இப்ப பின்னாடி ஒரு வார்னிங் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட ஹோம் பிளானட்டா நிறைய பேட்டில் ஷிப்பா தாக்க வந்துட்டு இருக்கான், அதுவும் அங்க வந்த எல்லா பேட்டில் ஷிப்புமே பைரட் ஷிப்பா. இதை பார்த்து அவளும் ஷாக் ஆவ அந்த பைரட் கோசுமே உன்னோட ஆர்மி யுனைடெட் ஃபெடரேஷனை ஈஸியா நான் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன், உன்னோட நாட்டை பத்தி சுத்தி இருக்க நாட்டுல கவலைப்பட மாட்டேங்குது, அதனால அவனுங்க என் பக்கம் திரும்பிட்டானுங்க. இன்னொரு வார்னிங் அது ஏன்னா யுனைடெட் ஃபெடரேஷன் அதாச்சு மொத்த கண்ட்ரில இருக்க மொத்த ஷிப்புமே இவங்களை டார்கெட் பண்ணுது. அந்த பைரட்டும் யுனைடெட் ஃபெடரேஷன்ல இருக்கவங்க எல்லாரையும் வாங்குறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டேன். உனக்கு உன்னோட ஹோம் பிளானட்டை பொழைக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாகணும். அதே டைம் இந்த சைடு பார்த்தா லியாமுமே அந்த வேக் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அந்த ட்ரைனிங்ல முடிஞ்ச அப்புறம் லியாமுமே அந்த வே ஆஃப் த ஃபிளாஷை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. என்னால ஏன் அதை செய்ய முடியல, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா மாக்கி அப்படின்னு கேட்க அவளுமே நவரையே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல
லியாமோ நாள் போக இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துக்கு அவர் சொல்ற ஒரே பிராக்டிஸை திருப்பி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னால அன்னைக்கு பண்ண அந்த வே ஆஃப் த ஃபிளாஷை கத்துக்க முடியல. ஆமாக்கியும் ஆனா நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நல்லாவே தேர்ந்துட்டீங்க. லியாமோ எனக்கு பேசிக் மட்டும் வேணாம், எனக்கு ஒரு ஃபினிஷிங் மூவ் வேணும். இந்த சைடு பார்த்தா யாச்சுஜி அந்த ஃபேக் வாட்ச் பண்ணுமே, ஆட இந்த வேலை நல்லா தான் இருக்குல்ல, நிறைய காசு வருது, அவ்வளவு வேலை செய்ய வேணாம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு லியாம் வரான். அவனுமே மாஸ்டர் எனக்கு நீங்க ஒரு முக்கியமான உதவி செஞ்சாகணும், எனக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக் வே ஆஃப் த ஃபிளாஷை சொல்லி கொடுங்க. இது கேட்டவனே அவரும் லியாம் உன்னை வே ஆஃப் த ஃபிளாஷ்ல இருந்து நீக்கிறேன். உனக்கு நான் முதல்ல சொன்னல அந்த டெக்னிக்கை நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி மட்டும் தான் காட்டுவேன்னு, அதுல நீ எல்லாத்தையும் கத்துக்கணும். ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலனா நீ இனிமே வே ஆஃப் த ஃபிளாஷை கத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அதனால நான் இங்க இது கிளம்புறேன். இதை பார்த்து லியாமோ என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு முட்டாளாகிட்டேன், என்ன வே ஆஃப் த ஃபிளாஷ் ஸ்கூல்ல இருந்து நீக்காதீங்க. அவரும் சரி இந்த ஒரு வாட்டி நான் உன்னை விட்டுறேன். லியாமோ ரொம்ப நன்றி, இனிமே இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவனு அங்கிருந்து கிளம்ப யாச்சும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தப்பிச்சிட்டா, நல்ல வேலை அவன் திருப்பி கேட்கறான். திருப்பி நான் எங்க போறது, அதை அவன் சொல்லி கொடுக்க கேட்கறான். அது எனக்கே தெரியாது, இவனுக்கு போய் சொல்லி கொடுக்கறது. இப்படி இவனு சிரிச்சுக்கிட்டு இருக்க திருப்பியுமே லியாம் அங்க வரான். அவனும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த மாசத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கிட்ட அவரும் ஜஸ்ட் மிஸ், இல்லனா மாட்டிருப்பேன், இதுல எக்ஸ்ட்ரா காசு வர தரானா, சரி அந்த காசை எதுல செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனு திருப்பி சிரிக்க திருப்பியுமே லியாம் வந்துட்டு நாளைக்கு நம்மளோட ட்ரைனிங் பத்தி உங்ககிட்ட பேசணும், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இதை பார்த்து யாச்சும் ஆட மூச்சு கூட விட முடியாது போல, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்களே. இந்த சைடு அந்த கேப்டன் கோஸுமே அந்த பிரின்சஸ் கிறிஸ்டியானாவை பிடிச்சு வச்சுக்கிட்டான். அந்த பைரட்டோ எங்க பாரு உனக்கு ஒரு விஐபி சீட் வச்சிருக்க, இந்த காட்சியை நீ பாக்கணும்னு சொல்லிட்டு அவனுமே ஆர்டர் கொடுத்து பார்த்தா அவளோட ஹோம் பிளானட் அங்க காட்டுறாங்க. பார்த்தா அவளோட கண்ணு முன்னாடி அவளோட பிளானட்டே அழிச்சுட்றாங்க. இந்த சைடு லியாமோ ஒரே நைட்ல அந்த ட்ரைனிங் கத்துக்கிட்டு அந்த சீக்ரெட் டெக்னிக்கா பண்ண முடியாது போல. அமாகியும் இதுதான் இப்போ இருக்க எக்கனாமிக் ஸ்டேட், நம்மளோட கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. லியாமோ நல்ல வேலை பண்ண அமாகி, உன்னை இந்த நாட்டை பாத்துக்க வச்சது நல்ல விஷயம் தான். அமாகியும் ரொம்ப நன்றி, ஆனா ஒரு விஷயத்துல ஒரு குறை இருக்கு, என்னன்னா நம்மளால சீக்கிரமா க்ரோ ஆக முடியல. லியாமோ இதுல எது இடிக்குதோ அது காட்டு அப்படின்னு சொல்ல அவளுமே அந்த ரிப்போர்ட் காட்டுறான். லியாமோ சரி இதுக்கு யார் காரணமோ அவங்களை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த வேலைகளை பாத்துக்கிற நோபலுமே அங்க வராரு. லியாமோ சரி ஆரம்பிப்பா, உன்னோட எக்ஸ்கியூஸா ஒன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல அவருமே என்னது எக்ஸ்கியூஸா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க லியாமோ நீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்க அதுக்கான எவிடன்ஸ் தோ இங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம உன் கூட நிறைய கூட்டாளிங்க இருக்காங்க, அவங்களுக்குமே சேர்த்து நான் தண்டனை கொடுக்க போறேன். அந்த நபுல இல்ல அந்த மாதிரி நாங்க எதுவும் தப்பு பண்ணல, நீங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்களா அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல லியாமோ என்கிட்ட அந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி நிறைய ரிசிப்ட பார்த்து பழகின மோக்காண்டாது. அந்த நபுல ஒரு நாட்டை நடத்தணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள அப்பப்ப இப்படிதான் நடக்கும். ஆமாகியும் இந்த நியூஸ் பாருங்க, இவங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணத நியூஸ்லயே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல லியாமோ அப்ப பண்ற தப்ப சரியா கூட பண்ண மாட்டேங்கிறீங்களா. அந்த நபுலும் அதெல்லாம் ஒண்ணு ஏன் தப்பு கிடையாது, எனக்கு கீழே வேலை செய்யறானுங்களா அவனோட தப்பு அப்படின்னு சொல்ல எதுக்கிட்டு லியாமோ இருக்கிற அப்புறம் என்னது உன்னோட கீழே வேலை செய்யறவங்களோட தப்பா. அவரும் ஆமா எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவன என்ன அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் கொன்னுட்டேன். ஆமாக்கியும் ஆமா அவங்கள இவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு, ஆனா அதுக்கான ஆதாரத்தை இவர் பிரசன்டே பண்ணல. இது கேட்ட உடனே லியாமுக்கு அவனோட பழைய வாழ்க்கை தனியா போறது, நீ பண்ண ஊழல உனக்கு கீழே இருக்கவன் மேல பழைய போட்டு அவனை கொன்னுட்டியா. அந்த நபளோ அந்த பொம்மை சொல்றத நம்பாதீங்க அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்ல லியாமு தன்னோட சோட இருக்க ஆமாகியுமே நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இதை பார்த்து அந்த நோபலுமே பொடி பயிலே உன்னை யார் உயிரோட வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க, நாங்க இந்த மாதிரி பண்றதால தான் நீ இந்த அளவுக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்காம லியாவுமே அவனோட தலைய வெட்டிடுறான். லியாமு வாயமுடு, நான் தான் இங்க இவள் நீ கிடையாது, நான் மட்டும் தான் என்னோட பவர் வச்சுக்கிட்டு என் கீழே இருக்கவங்கள மதிப்பேன், என்னோட பர்மிஷன் இல்லாம என்னோட பொருளையோ என்னோட பணத்து மேலேயோ நீ கை வைக்க கூடாது. எனக்கு இனிமே கோவாடுங்களா அமாக்கி இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணு, இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுடுவோம். அமாக்கியோ மாஸ்டர் முதல்ல உங்களோட ஸ்வாட உள்ள வைங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் லியாமுக்கு இனிமே ஸ்வாட வெளில புடிச்சிட்டு இருக்கோம்னே தெரிய வருது. இதை பார்த்து ஸ்டன்னான லியாமுக்கு அமாகியுமே ஹெல்ப் பண்றா. அவங்களும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி கரெக்டான ஆபீசர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டா இங்க எந்த வேலையுமே நடக்காது, அப்படியே பண்ணாலும் அவனோட வேலையை நான் பாத்துக்கலாம், ஆனா அப்படி பண்ணா நிறைய பிரச்சனை தான் நடக்கும். லியாமோ சரி இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்க அமாகியும் இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி டால்ஸை நம்ம வாங்குவோம், அந்த வேலைக்கு இந்த டால்ஸை அசைன் பண்ணுவோம், இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அட்லீஸ்ட் $30 தேவை அப்படின்னு சொல்ல லியாமோ சரி அப்படியே செய். அமாகியும் ஆனா இது உங்களுக்கு ஓகேவா, இப்படி பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. லியாமோ எனக்கு அதை பத்தி நான் கவலை கிடையாது, இவன மாதிரி குப்பைங்க என்னோட கண்ட்ரில இல்லாமல இருந்தா போதும். இப்ப லியாவுமே அந்த மொபைல் நெட்வொர்க் இடத்துக்கு போறான். அவனுமே நான் 3 வருஷம் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங் எடுத்தேன், இப்போ நான் தயாரா இருக்கேன். பின்னாடி அவனோட மாஸ்டர் வந்துட்டு இல்ல நீ வெயிட் பண்ணணும், நீ பைலட் பண்ண போற ரோபோட்ல யார் வேணா உட்காந்து யூஸ் பண்ணலாம், அதுல நீ சண்டை போடுறது யூஸ்லெஸ். ஒருவேளை நீ எல்லாரை விட டாப்பா இருக்குன்னு நினைச்சனா யாராலையும் யூஸ் பண்ண முடியாத மொபைல் நெட்டை நீ கத்துக்கணும், அந்த கத்துக்கிட்டு எல்லாரையும் அழிக்கணும். லியாமோ நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு கேப்டன், அந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னு கேட்க அவருமே இருக்கு, ஆனா அது எல்லாமே ஓல்டு மாடல், அதுல இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலா கிடையவே கிடையாது, நம்ம கிட்ட 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த லார்ட் அவரோட பர்சனல் யூனிட் இருக்கு. லியாமோ என்னது அவரோட பர்சனல் யூனிட்டா, எனக்கு ஓகே நான் அதை கத்துக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.